ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினு கார்டன். இந்த லாங் வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு முக்கியமான லிக்விட் ஃபர்டிலைசர் தான். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அரிசி வடித்த கஞ்சி தண்ணி. அதை நீங்கள் ஒரு வாரத்துக்கு உண்டான தண்ணியை டெய்லியும் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய பக்கெட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் அது சூடாக ஊற்றிடாதீங்க, செடி கருகி போயிடும். அதனால் நல்லா ஆற வச்சு தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும். இது மாதிரி ஒரு மகத்தான ஃபர்டிலைசர் நம்மளால் பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் உங்கள் ரோஸ் பிளான்ட்ஸில் கண்டிப்பாக காமிக்கும். நீங்கள் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் ரோஸ் பிளான்ட்ஸ் ஒரு 10 பிளான்ட்ஸ் இருக்குன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி போல் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அதிகமாக வச்சுருக்கீங்கன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணியில் போல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டு எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை, ஒரு செடி கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னா அந்த செடிகளுக்கு நீங்கள் அதிகமாக கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இது நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் ரோஸ் பிளான்ட்ஸ்க்கு வராது. முக்கியமாக ஆற வச்ச கஞ்சி தண்ணி தான் ஊற்றணும். நீங்கள் சூடாக ஊற்றிட்டிங்கன்னா அதுவே ரோஸ் பிளான்ட் செத்து போகிற நிலைமைக்கு ஆகிடும். அதனால் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த கஞ்சி தண்ணியை கொடுத்து என்னோடய ரோஜா பூச்செடி எந்த அளவுக்கு பூக்கள் பூத்து குலுங்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் லைவாக ரிசல்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி ரோஸ் பிளான்ட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வினு கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.